உங்கள் அனைவருக்கும் நான் அன்பாக உங்களை வரவேற்கின்றேன். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அவர் நம்மை மாற்றின தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பலத்த கரம் எங்களை முழுமையாக மாற்றி, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய சந்தர்ப்பங்களை குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எப்போதாவது அதை மாற்றிய விதத்தை நீங்கள் சிந்தித்தது உண்டா? தேவன் எங்களை மாற்றிய விதம் உங்கள் அனைவருக்கும் அந்த அனுபவம் இருக்கிறபடியினால், இந்த உலகத்தில் இருக்க மிக பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், அது என்னவென்று தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்க மிக பெரிய ஆச்சரியம் நீங்கள் இந்த இடத்துல இருப்பதுதான். காரணம், நாங்கள் பாவிகளாய் இருந்த அந்த பயங்கரமான இடத்திலிருந்து எங்களை மீட்டு தேவன் சமூகத்திலே எங்களை கொண்டு வந்து எங்களை வைத்திருப்பது, அதுவே பெரிய ஆசீர்வாதம். அது செங்கடல் இரண்டாக பிளந்ததை பார்க்கல பெரிய விஷயம். நாங்கள் கிதியோனை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். கடந்த வாரத்தில் கிதியோன் எவ்வளவு பலவான் என்று பார்த்தோம். அவன் எவ்வளவு பெரிய பலவானா இருந்தாலும் அவன் பயந்தான் கோழியா இருந்தான். அதன் பிறகு அவன் குற்றப்படுத்திக் கொண்டு சந்தேகப்பட்டு கொண்டு தான் தேவனிடத்துல வந்தான். அது போன்று நமக்குள்ளும் அவனுடைய குணாதிசயங்கள் காணப்படுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் சூழ்நிலைகளை சுற்றி பார்க்கும் போது, ஆனால் தேவனுக்காக காரியங்களை செய்வதற்கு வாஞ்சை, அங்கே துதி குழுவினர் அங்கே பாடும் பொழுது அந்த பாடலுக்குள் ஊடாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது, கிதியோன் கூடாக இஸ்ரவேலை ரட்சிக்கிற விதத்தை குறித்து பார்க்கிறோம். எனக்கு நீங்கள் தேவை. தேவன் அதை தான் கூறுகிறார். எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய காரியத்தை இணைந்து நாங்கள் இருக்கும் பொழுது இந்த பயணத்தை நோக்கி போகுவதற்கு தேவன் நம்மை பயிற்சிப்பார். கிதியோனுடைய விசுவாசம் மாறியது, அவனுடைய இருதயம் மாறியது, அவனுடைய வாழ்க்கை மாறியது. அவனுடைய இருதயம் மாறியதும் அவனுடைய விசுவாச வாழ்க்கையிலே மாற்றம் வர ஆரம்பிக்கிறது. இறுதியாக நாங்கள் பார்க்கிறோம், அவன் வெற்றியை அனுபவிக்கிற மனிதனாய் மாறுகிறான். அழுது புலம்புகிற மனுஷர்கள் மத்தியில் தேவனுடைய காரியங்களை காண்பிக்கிற மிக வல்லமையான மனுஷனாய் மாறுகிறான். ஆக கிதியோனுடைய கதை முடியவில்லை. ஆனாலும் நாங்கள் இதை ஒரு நாடகத்தை போல இந்த சம்பவங்களை குறித்து நாங்கள் நாடக பாணியிலே இதை கொஞ்சம் பார்ப்போம். இன்று பார்க்கிற முதல் தரிசனம் என்றால், கிதியோனுடைய போலீஸ் நடவடிக்கை, இல்லாவிட்டால் பரிசோதனை. நாங்கள் ஏற்கனவே பழைய பாடத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். கடந்த வாரத்திலே நீங்கள் இந்த பாடத்தில் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு உங்களுக்கு வரும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆரம்பத்தில் தேவன் கிதியோனிடத்தில் வந்தார். தேவனுடைய தூதனானவர் அந்த இடத்துல வருகிறதை பார்க்கிறோம். நீ இங்கே வந்து என்ன செய்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கு கிதியோன் திரும்ப அவர் கூறினார், தேவனே, தேவனுடைய ஆதி பிதாக்கள் சொன்ன பிரகாரம் தேவனுடைய பொருத்தனையின்படி எதுவுமே நடைபெறவில்லை. ஆனால் இப்பொழுது நாங்கள் இருக்கிற நிலைப்பாடு இதுதான். தேவனுக்கு விரோதமாக அவன் வாக்குவாதம் பண்ணுகிறான், குற்றப்படுத்துகிறான். உண்மையாக இவை அனைத்தும் நடைபெற்றது நீ ஒரு பலவீனமான ஒரு போர் சேவகனா என்ற காரியத்து நிமித்தம். அவன் அவன் திராட்சை ரசத்தை பிழிகிறவனாக இருந்தாலும் அவன் பயந்த சுபாவுடையவனாக இருக்கிறான். நீ பிதாவுடைய வீட்டுக்கு போ, அங்கு இருக்கிற காளைகளை எடுத்து பாகாலுடைய பலிபீடத்தை உடைத்து அந்த விறகுகளினாலே தகன பலி இடு என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு என்ன நடைபெற்றது என்று நீங்கள் அறிந்தீர்கள். அந்த ஊர் மக்கள் வந்து பிரச்சனை கொடுத்தார்கள். ராத்திரியிலே அதை அவன் செய்தாலும் அந்த நாடகத்தின் அடுத்த பகுதி அங்கே நடைபெற்றது. மீதியனியர் அங்கே கங்கை கடந்து வருகிறதை பார்க்கிறோம். 6வது அதிகாரம் 33 35. மீதியானியர் அமிலேக்கியரும் கிழக்கத்தே புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார்.
அவன் எக்காலம் ஊதி அபியசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தான். அங்கே கிதியோன் முதலா தேவனை சோதித்து பார்த்தான். இப்போ தேவன் கிதியோனை இந்த இடத்துல சோதித்து பார்க்கிறார். நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது, தேவன் உங்களை சோதிக்கும் பொழுது நீங்கள் பயப்படாதீர்கள். தேவன் உங்களை சோதிப்பான், தீமையினால் அல்ல. அந்த சோதனை நீங்கள் ஜெயித்தால் தேவனுடைய ஆவி கிதியோன் மேல் வருகிறது. எங்களுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கிதியோனுக்கு எதை வேண்டும் என்றாலும் செய்ய அவன் பயப்பட தேவையில்லை. காரணம், தேவனுடைய ஆவி அவன் மேல் வரும்பொழுது அவன் மாறுகிறான், அவன் மாற்றம் அடைகிறான். தேவனுடைய ஆவி கிதியோன் மேல் வந்த உடனே அவன் எக்காலத்தை ஊதுகிறான் என்று பார்க்கிறோம். தேவன் உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையை கிரியை செய்வார். அங்கே பாருங்கள், அங்கே பேசுவதிலே அங்கே திக்கி திக்கி பேசுகிற ஒரு மனிதன், ஒரு வாலிபன், அங்கே இப்பொழுது அவன் பேசுகிறான். அவன் பிரசங்கிக்கும் போது காரியங்கள் மாறுகிறது. 37வது வசனம், 35வது வசனத்தை பார்க்கிறோம். அவன் மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல அவனுக்கு உதவி செய்யத்தக்கதாக மனிதர்களை அங்கே எல்லா இடமும் அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 32,000 பேர் மனிதர்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த 32,000 பேர் கூடியிருக்கும் பொழுது, அங்கே சீக்கிரமாக யுத்தத்துக்கு போக ஆரம்பிக்கும் பொழுது, அங்கே மீண்டும் கிதியோன் தேவனை சோதித்து பார்க்கிறார். கடந்த வாரம் இந்த இடத்தில் நாங்கள் நிறைவு செய்தோம். அவன் தேவனை சோதித்து பார்த்து, தேவனின் உண்மையாக என்னோடு கூட இருக்கிறீரா என்று அவன் உறுதிப்படுத்திக் கொள்ள பார்க்கிறான். ஆனால் அவன் மனிதர்களை சேர்ப்பதற்கு முன்பதாக அதை செய்து பார்க்க வேண்டியிருந்தது. 32,000 பேர் இப்பொழுது அவனுக்கு இருக்கிறார். இப்பொழுது அவன் கூறுகிறான், நான் தேவனை சோதித்து பார்த்து நான் இதை சரியான உறுதி எடுத்துக் கொள்ளுகிறேன் என்றுதான் அவன் இந்த இடத்துல செய்கிறான். ஏன் அவன் இவ்வாறாக செய்தான்? நாங்கள் 36வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவனின் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், தேவன் அதை சொல்லவில்லையா? சொல்லிதான் இருந்தார். கிதியோன் அவனை பொறுத்தவரை அவன் ஒரு பயந்த சுபாவுடையவனாய் இருந்தான். இந்த மனிதன் எவ்வாறான மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று பார்க்க முடிகிறது. இப்பொழுது இந்த இடத்துல தேவனை சோதிக்கிறான். இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனித்தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். இந்த இடத்துல சொல்றான், மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன் என்று சொல்கிறான். அங்கே அதாவது ஆடுகளினுடைய அந்த தோலினாலே எடுக்கப்பட்ட அந்த தோல் பகுதி, இது நடக்க முடியாத ஒரு காரியம். அது எவ்வாறாய் நடைபெறும்? யாராவது அந்த மயிருள்ள ஒரு தோலை நனைத்து அங்கே போட்டால் அது நடைபெற முடியாது. அவன் இதை செய்கிறான். 38வது வசனம், அப்படி ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. தோளின் மேல் நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். பார்க்கிறோம், இதே போன்று செய்த ஒரு மனிதன், சோதித்த மனிதன். யார் அந்த மனிதன்? ஆபிரகாம். இது ஆபிரகாம் போலவேதான். என் மீது உடைய கோபம் வராதபடிக்கு என்று சொல்லி, எனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கேட்க எனக்கு வாய்ப்பு கொடும், ஒரு விசை செய்ய மாத்திரம் எனக்கு வாய்ப்பு கொடும் என்று சொல்லு. இப்பொழுது காய்ந்த அந்த மயிருள்ள அந்த தோலை கொண்டு வந்து இப்பொழுது அங்கே கொண்டு வைக்கிறான். அவன் சொல்லுவது இதுதான், அங்கே இது நடைபெற முடியாது ஒன்று. இது இயற்கை
காரியம் அல்ல, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். அவன் தேவனை இவ்வாறாக அவன் சோதித்து பார்க்கிறான். அவன் தேவனை முறையாக அவன் சோதித்தது போதாதா? இப்பொழுதே அவன் தேவனுடைய உறுதிப்பாட்டை பெற்றிருவில்லையா? பெற்றிருக்கிறான். ஆனால் சில வேளையிலே நாமும் அவனை போலதான் காரியங்களை செய்கிறோம். தேவனுடைய சித்தம் என்று நன்றாய் தெரியும், ஆனால் தேவனிடத்தில் கேட்கிறோம், ஆனாலும் இது உம்முடைய சித்தமா என்று கேட்போம். இவ்வாறான காரியங்களை செய்வது அவருக்கு கீழ்ப்படிய வேண்டி இருக்கிற சந்தர்ப்பங்கள் இல்லாத நேரத்தில் நாங்கள் ஒரு சில காரியங்களை தேவனை நாங்கள் சோதிக்கிறோம். தேவன் சொன்னால் நீ மனிதரை எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு ரொம்ப யுத்தம் பண்ணு என்று சொன்னால், நீங்கள் அவர்களுக்கு பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு நீங்கள் அதை சொல்வீர்களா? தேவன் எங்களுக்கு இதை சொன்னார் என்று இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் பயிற்சிவிக்கப்பட்ட ஆள் இல்லை, நான் ஒரு இராணுவத்தில் பயிற்சி பெற்றவன் அல்ல என்று சொல்வீர்களா? நீங்களும் இந்த கிதியோட போல நீங்களும் செய்வீர்களா? நாங்கள் ஏசாயா 7வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இருந்து 12வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். 10வது வசனம் 12வது வசனம் வரைக்கும். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாலாகிலும் உன்னதத்தில் இருந்தாலாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். இந்த இடத்துல என்ன நடைபெறுகிறது? ஆகாஸ் சொல்லுகிறான், நான் தேவனை பரீட்சை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறான். அது இந்த நல்ல காரியம் போல தெரிகிறது, மிக அருமையானது போலதான் தெரிகிறது. வேதாந்தத்தில் அநேக நேரத்தில் தேவனை பரீட்சை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், நீ என்னை சோதித்து பார்க்காதது குறித்து நான் கவலைப்படுகிறேன், என்னை சோதித்து பார்க்காதது குறித்து நான் துக்கப்படுகிறேன். இந்த இடத்துல கிதியோன் இந்த இடத்துல செய்கிற காரியம் என்ன? தேவன் எதை கூற வருகின்றார்? தேவன் சொல்ல வருகிற காரியம், நீ என்னை சோதித்து பார்க்க வேண்டும். அதே போல ஆகாசு அங்கே சோதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். அங்கே தேவன் தன்னை சோதித்து பார்க்க சொல்லுவது, அங்கே தேவனை முழுமையாக விசுவாசித்தது நிமித்தமாக அவன் சோதிக்க மாட்டேன் என்று சொன்னான். கிதியோனுடைய கதையை பார்க்கும் பொழுது, இதனுடைய உண்மையான காரியத்தை பார்க்கும்போது, அவன் இந்த இடத்திலே விசுவாசிக்காததனுடைய விளைவாக இந்த இடத்திலே பார்க்கிறோம். இது கடைசி சந்தர்ப்பத்தில் ஆசீர்வாதத்தை கேட்கிறது போல, தேவனே எனக்கு உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும். இதனுடைய ஒரு அப்படிப்பட்ட உதாரணத்தை நான் உங்களுக்கு பேசுகிறேன். உண்மையாக நான் ஒரு சபையிலே முன்பு இருந்தது காலத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மூத்த ஊழியக்காரர் இருந்தார், சுவிசேஷ ஊழியர். நான் 2 வாரம் சிங்கப்பூருக்கு போய் அங்கே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டு வா என்று கூறியிருந்தார். நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வரும்போது நாங்கள் அதற்கு இணைவோம். எங்களுக்கு வேண்டிய காரியங்களை அதற்காக நாங்கள் ஆயத்தம் செய்வோம். நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை நாங்கள் ஆயத்தம் செய்வோம். நாங்கள் எங்கள் பயணத்துக்கு தேவையான எல்லா காரியத்தை ஆயத்தப்படுத்தி இறுதியாக நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் மீண்டும் அந்த போதர் இடத்துல போவோம். நாங்கள் போய் சொல்லுவோம், நீங்கள் எங்களுக்காய் ஜெபிங்கள், நாங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டோம் என்று சொல்லுவோம். நாங்கள் என்னத்தை எதிர்பார்ப்போம்? அவருடைய ஆசீர்வாதத்தை இப்பொழுது கேட்போம். நான் இப்பொழுது அவர் எங்களுக்காக ஜெபித்து அவர் கூறுவாரா இருந்தால், நீ தேவனுடைய தாசனாக, நீ இந்த இடத்துக்கு அந்த கற்பித்தல் தேவை, நீ உன்னோடு கூட போகிறவர்களோடுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுத்து அதை சிறப்பாக செய்துவிட்டு வா என்று சொல்லுகிற கருத்தை அவர் சொல்லுவார். தேவனுடைய ஊழியக்காரருடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் போகிறோம். ஆனால் நாங்கள் போய்
அதை செய்வோம் என்கிற உறுதிப்பாடு எனக்குள் இருக்கணும். இப்படிப்பட்ட காரியம்தான் அந்த இடத்துல அன்று நடந்தது. தாவீது யுத்தத்துக்கு போகும் சந்தர்ப்பத்தில் அப்படிதான் செய்தான். தேவன் அவனை குறித்து சந்தோஷப்பட்டார். நாம் அவரை குறித்து அதிகமாய் வர்ணிக்கிறோம். அவனுடைய விசுவாசத்தை குறித்து எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலும் அவர் ஜீவனுள்ளவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதற்கு எங்களுடைய மனதை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்றை செய்வதற்கு நாம் அதை தான் செய்ய வேண்டும். தேவன் உங்களை சோதிக்கிறார். அங்கே தேவன் உங்களை அதற்கு ஊக்குவிக்கிறார். தேவனே, எனக்கு சந்தர்ப்பத்தை தாரும், நீர் என்னோடு கூட இருப்பதை எனக்கு உறுதிப்படுத்தும், என்மேல் கோபப்படாதையும் என்று அங்கு சொல்லுகிறதை பார்க்க, நான் வருகிற மண்டையிலே இதனாலே ஆரம்பிப்பதற்கு முன்பதாய், இதை செய்வதற்கு முன்பதாய் நான் உம்மண்டையில வருகிறேன். இந்த காரியத்துக்கு பிறகு நான் உம்மண்டையில வருகிறேன். நான் உம்மண்டையில மீண்டும் மீண்டும் வருகிறேன். நடைபெற்ற காரியங்களை மீண்டும் உம்மண்டையில வந்து சொல்வதற்கு இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே தேவனுக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரார்த்தனையா இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய மனமா இருக்க வேண்டும். ஆக எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் சரித்திரம் படைக்க நினைக்கிறோம். நாங்கள் தேவனோடு நாங்கள் அப்படி செய்ய முடியாது. தேவன் தன்னோடு கூட இருப்பதை குறித்து ஒரு உறுதிப்பாடு வேண்டும் நமக்கு. இது மிகவும் பயங்கரமான ஒரு யுகம். இது செய்ய முடியாத ஒரு காரியம். தேவனுடைய பாதுகாப்பு அங்கே கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். தேவனுடைய உறுதிப்பாடு எனக்கு தேவைப்படுகிறது. அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை இன்னும் ஒரே ஒரு சான்றிதழ் எனக்கு தேவை. அது அவருடைய மனநிலை. தேவன் அதற்கு உண்மையாக அதற்கு பதில் கொடுக்கிறார். உண்மையாக நாம் இதில் பார்க்கிற காரியம், கிதியோன் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை குறித்ததான விசுவாசத்துக்குள் வருகிறான். அவனுக்குள் ஒரு வாஞ்சை வருகிறது, தேவனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு. அவனுக்கு தைரியம் வருகிறது. அவன் தேவனை சார்ந்திருக்க பழகிறான். இப்பொழுது அவனோடு கூட மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 32,000 பேர் இருக்கிறார்கள். 32,000 பேர் படை வீரர்கள் இருக்கிறார்கள். அவனுக்கு பெரிய ஒரு எண்ணிக்கை. இரண்டாவது இடத்துக்கு போகும்போது யுத்தத்துக்காக ஆயத்தமாகுதல். தேவனுடைய காரியம் அங்கே ஆயத்தமாவது அது மிக இலகுவானது. முழு உலகத்தையும் உலக ரீதியாக அவர் கிரியை செய்கிற தேவன். அவருடைய கிரியையும் அப்படித்தான் இருக்கும். அவரால் எல்லாம் செய்ய முடியும். இவைகள் இலகுவானவைகள் அல்ல. கிதியோன் தேவனோடு அங்கே தொடர்பில் இருக்கிறபடினால் அவனுக்கு பொறுமையாயிருக்க நேரிட்டது. அதுதான் உண்மையான நிலைப்பாடு. தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது அவர் கிரியை செய்வார். அவர் வித்தியாசமாக மேல் மட்டமாக அவர் கிரியை செய்கிறவர். அதைதான் தேவனுடைய கிரியை. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடே இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவதற்கு இடமாகும். இந்த இடத்திலே தேவன் கிதியோனை பார்த்து பேசுகிறார். உன்னோடு கூட இருக்கிற மக்கள் கூட அதிகம். இந்த இடத்துல இருக்கிற 32,000 பேர் மக்கள் கிதியோனோடு கூட இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்ல ஆட்கள் அதிகம்.
அங்கே 7வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை பார்க்கலாம். 8வது அதிகாரம் 10வது வசனம். சேபாவும் சல்மூனாவும் அவர்களோடு கூட அவர்களுடைய சேனைகளும் ஏறக்குறைய 10,000 பேர் கர்கோரில் இருந்தார்கள். பட்டயம் உருவத்தக்க 120,000 பேர் விழுந்தபடியால் கிழக்கத்தியாரின் சகல சேனையிலும் இவர்கள் மாத்திரம் மிந்திருந்தார்கள். இது யுத்தத்துக்கு பிறகு நடைபெறுகிற காரியம். 1,35,000 பேர் 32,000 பேர் அதிகம் என்று கூறுவது ஏன்? அங்கே 1/4 பங்குதான் அங்கே கிதியோனோடு கூட இருக்கிறார்கள். இதில் ஆக இவ்வளவு பெரிய கூட்டத்தோடு யுத்தம் செய்ய எவ்வளவு பேர் செல்ல வேண்டும்? எங்களுடைய விளையாட்டு மைதானத்தில் 15,000 பேர் தான் போடலும். ஆனால் கிதியோனோடு அதை பார்க்க 2 மடங்கு அதிகமாயிருக்கிறார். ஆக அவனோடு கூட இருக்கும் அந்த எண்ணிக்கை பார்க்கும் பொழுது அது செய்யக்கூடியதா? 1/4 பங்கு வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனிதன் 4 பேரையாவது கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் கூறுகிறார், இந்த எண்ணிக்கை அதிகம். அதற்கு காரணம் இது அல்ல முறை. உன்னுடைய திட்டம் அல்ல என்னுடைய திட்டம். தேவன் கிரியை செய்யும் பொழுது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய காரியம் வித்தியாசமா இருக்கும். எங்களுக்கு முடியுமானதா இருந்தால் அது தேவ திட்டமா இருக்காது. நீங்கள் அதிகமா உற்சாகமா இருக்கும் பொழுது அது செய்ய தேவையில்லை என்று சொல்லுவார். மோசே பாருங்கள், 80 வயது வரைக்கும் வனாந்தரத்தில் இருந்தார். தேவனுடைய காரியத்தை செய்யும்படி அவருக்குள் பலன் இருந்தது. அவருக்கு 40 வயதில் எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு முடிந்தது. ஆனாலும் அங்கே பார்க்கிறோம், 80 வயது வரைக்கும் மோசேயை வைத்திருக்கிறார். மோசே கூறுகிறார், என்னை 40 வருஷம் என்னை தனிமையாக்க விடவில்லை, என்னோடு கூட இருந்தீர். அந்த பலனானது மிகுதியாய் இருக்கும் போது நாங்கள் நினைக்கிறோம் எப்படி தேவனுடைய காரியத்தை செய்வதென்று. நாங்கள் எங்களுடைய மாமிச மனுஷிக பலத்தை கொண்டு காரியங்களை செய்ய பார்க்கிறோம். தேவனுடைய காரியங்கள், தேவன் வித்தியாசமாய் காரியங்களை செய்கிறார். தேவனுக்கு தேவையானது அவரை சார்ந்து முழுமையாய் நாம் விசுவாசமாய் இருப்பது, நாம் இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில செய்வதை அவர் விரும்புகிறார். 3வது தரிசனம், அங்கே 300 பேரை எவ்வாறாக தேவன் தெரிந்து கொள்கிறார். நாங்கள் 7வது வசனத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். ஒரு பேரை இப்பொழுது 3வது கட்டத்திலே பார்க்கிறோம் எப்படி தெரிந்து கொள்கிறார். அங்கே 7வது அதிகாரத்தில் 4வது 5வது வசனத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். 32,000 அங்கே மிகுதியானவருடைய அங்கே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். நீங்கள் கிதியோனுடைய மனநிலையில் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் அதை கூற அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? அங்கே பிறகு தேவன் அவனை பார்த்து கூறுகிறார், நீங்கள் பயப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போங்கள் என்று கூறுகிறார். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அங்கே 1000 பார்க்கலும் சிறிய கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். அங்கே அவசரமாக அநேகர் போகிறார்கள். அங்கே 10,000 மாத்திரம் அங்கே மிகுதியா இருக்கிறார். அங்கே எதிரிகள் 1,35,000 பேர், 10 பேர் தான் இருக்கிறார். ஒவ்வொரு நபரும் 13 பேரை கொலை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அவரால் வெற்றி கொள்ள முடியும். தேவனுடைய பட்சத்திலே இந்த காரியத்தை இன்னும் செய்து முடிக்க முடியும். உங்களுக்கு இதை சிந்திக்க முடியுமா? அப்படி என்றால், அப்படி நடைபெற்றால் இது ஒரு பைத்தியக்காரத்தனமான, இது ஒரு பாரதூரமான ஒரு யுத்தமாயிருக்கும். ஆனாலும் தேவன் இந்த இடத்துல கூறுகிறார், அதிகமாக மனிதர்கள் தேவையில்லை. அநேக நேரத்தில் நாங்கள் தேவனுடைய காரியங்களிலே நாங்கள் செய்வதற்கு கொஞ்சம் சாக்குப்போக்கு செய்து கொண்டு இருப்பதற்கு காரணம் இதுதான். எங்களுடைய சட்ட திட்டங்கள்,
எங் தேவன் சொல்லுவாரா, இல்லை 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 இல்லை, உனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கிறது அதை குறைப்பதற்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது அதை தேர்ந்தெடுப்பதற்கு. என்ன நடைபெறுகிறது? நாம் பார்க்கிறோம், இந்த இடத்திலே தேவன் இன்னும் ஒரு முறைமையிலே காரியத்தை செய்கிறார். தேவன் கூறுகிறார், அவருடைய திட்டம் வித்தியாசமாயிருக்கிறது. நீங்களும் நானும் சிந்திக்கிற காரியங்களின் படி அல்ல அவர் சிந்திப்பது. தேவனுடைய தேர்ந்தெடுத்தல் காரியங்கள் வித்தியாசம். பாருங்கள், இப்பொழுது தேவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? தேவன் கூறுகிறார், இல்லை, இன்னும் இன்னும் குறையுங்கள், இன்னும் இன்னும் குறைக்கப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் இன்னும் விசுவாசத்தை தற்காத்துக் கொள்வதற்கு இடம் இருக்கிறது. நீங்கள் இதை செய்ய வேண்டியது அவசியம். தேவன் அங்கே சொல்லுகிறார், நாம் பார்க்கிறோம் 300 பேரை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன செய்தார்? நாம் பார்க்கிறோம், தேவன் அவர்கள் மத்தியில் தேவன் கூறுகிறார், அந்த தண்ணீரை குடிக்க வைக்க கூறுகிறார். நாங்கள் பார்க்கிறோம், சிலர் அவர்கள் அந்த தண்ணீரை குடிக்கிற விதம், அவர்கள் முழங்கால் படிட்டு அவர்கள் கைகளினாலே அள்ளி அவர்கள் குடிக்கிறார்கள். இன்னும் சிலர் அவர்கள் முகத்துக்குப்புற இருந்து நாங்கள் பார்க்கிறோம், அங்கே நாய் தண்ணீர் குடிப்பது போல அவர்கள் தண்ணீரை குடித்தார்கள். நீங்கள் இதை பார்க்கும் பொழுது இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதை பற்றி நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? இதில் வித்தியாசம் இருக்கிறதா? நாங்கள் ஓய்வு நாள் பாடசாலையிலே கற்றுக்கொண்ட ஒரு காரியம், இந்த நபர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறபடினால் அவர்கள் அவதானமாய் இருக்கிறார்கள். அவர்கள் தலையை தாழ்த்தி இருந்தால் எதிரிகள் வந்து அவர்களை தாக்கி விடுவார்கள். அங்கே தலையை உயர்த்தி கொண்டு அவர்கள் தண்ணீரை குடிக்க வேண்டும். இது ஒரு இராணுவத்தில் இருக்கிற பயிற்சி முறைகள். அவருடைய இதயத்தோடு தேவனுடைய தொடர்பு எப்படியா இருந்தது? தேவன் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு ஏன் கொண்டு சென்றார்? நீங்கள் எப்போவாவது இதை குறித்து இல்லாவிட்டால் எனக்கு ஏதாவது நடந்து விடுமோ, ஒரு குழப்பத்துக்கு உள்ளானவர், அவர் காண்பிக்கிற முதல் அடையாளம் என்ன? அவருக்கு முதலாவது வேறுக்கும் அவருடைய பயத்தில் நிமித்தம் அவருடைய உதடுகள் காய்ந்து போய்விடும். பாருங்கள், இப்பொழுது இந்த இடத்துல தண்ணீரை கொண்டு வந்து அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்கு காரணம் ஏன்? அவர்கள் நாயை போல தண்ணீரை குடிக்கிறார்கள். பாருங்கள், கைகளினால் எவ்வளவு தண்ணீர் குடிக்க முடியும்? எங்களுக்கு ஒருவருக்கு கைகளினாலே அள்ளி எவ்வளவு தண்ணீர் குடிக்க முடியும்? சரீரத்துக்கு தேவையான அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். தேவன் பார்க்கிறார் வேறு விதமாக. அவர்கள் யாவரும் தைரியமாக, ஆனால் அவர்கள் யுத்தத்துக்கு போகும்போது, ஆனால் அதற்கு தகுதியானவள் என்று பார்த்தால் இல்லை. உண்மையாக அவருடைய கவனம் வேறு இடத்தில் இருந்தது. அவர்கள் தண்ணீரை கண்டதும் எல்லாம் மறந்து போனது. தேவை சந்திக்கப்பட்டதும் எல்லாமே மறந்து போனது. இப்போ எனக்கு தண்ணீர் குடிக்கணும், எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது, என் உதடுகள் காய்ந்து போயிருக்கிறது, எனக்கு இருக்கிறதான தாகத்துக்கு, எனக்கு இருக்கிற களைப்புக்கு அதை நான் சரி செய்ய வேண்டும். இதுதான் அவருடைய கவனம் இருந்தது. இதன் நிமித்தம் நடந்தது, அவருடைய மாமிச ஆசைகள் நிறைவேற்றி கொண்டார்கள். எனக்கு தேவையானதை தேடுகிற மனிதர்கள் ஏன் அங்கிருந்தார்கள்? தேவனுடைய சித்தத்தோடு அங்கே உறவாடுகிறவர்கள் தான் அந்த 300 பேர் தேவை. மனிதர்கள் 3 விதமான மனுஷர்களை நாம் பார்க்கிறோம். முதல் பகுதியினர் பயத்தில் இருந்தவர்கள், இரண்டாவது ஆயத்தம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர், மூன்றாவது கூட்டத்தார் தைரியசாலிகளாக இருந்தார்கள். அந்த 300 பேர் ஆயத்தமாக இருந்தார்கள். மனிதர்கள் 3 விதமான
கூட்டங்கள் காணப்படுகின்றன. அங்கே நோவாவினுடைய பேழையிலே 3 தட்டுகள் இருந்தது. கெத்செமனே தோட்டத்திலே அங்கே ஜெபிக்க சீசரை அழைத்து செல்லும் அங்கே 3 பேரை மலை உச்சிக்கு கொண்டு சென்றார். அதன் பிறகு தேவன் ஜெபிக்க போனார். அங்கே 3 கட்டங்களை பார்க்கிறோம். உண்மையிலே நாங்கள் எந்த கட்டத்தில் இருக்கிறோம்? 3 கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறோம்? தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு வீரனாக, ஒரு சேனை படைவீரனாக நீங்கள் இருப்பதை மறந்துவிட வேண்டாம். ஆனால் இங்கே இவர்கள் பயிற்சிவிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் சாதாரண மனிதர்கள், சாதாரண வாழ்க்கை வாழ்கிறவர்கள். இவர்கள் விவசாயிகள், வியாபாரிகள், மெய்ப்பர்கள், இப்படிப்பட்ட அநேக மனிதர்களை தான் இந்த இடத்துல கொண்டு சென்றார்கள். ஆனால் அது யுத்தத்துக்குரிய காலமாக இருக்கிறபடியால் அவர்கள் யுத்தம் செய்வதற்கு அழைக்கப்படுகிறார்கள். இப்பொழுது இந்த காலத்து யுத்தம் போல அல்ல, அந்த காலத்து யுத்தங்கள். அன்று குதிரையிலே சென்றார்கள். எங்களுக்கு இது ஒத்துப்போகிறது? இது எங்களுடைய பொறுப்புகளுக்கு எவ்வாறாக ஒத்துப்போகிறது? தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு நாம் எங்களுடைய காலத்திலே தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஊக்குவிப்பதற்கு தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். தண்ணீரை குடிக்க சொல்லும் பொழுது 300 பேர் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய தேவை அவர்களுக்கு ஏற்படவில்லையே அதற்கு மனதை செலுத்த. அவர்கள் தண்ணீரை மாத்திரம் அவர்கள் கவனத்தை செலுத்தவில்லை. அவருடைய கவனம் தண்ணீர் அவசியம் என்று அல்ல. அவருடைய நாங்கள் மனுஷர் என்ற ரீதியில மனுஷ தேவைகளை குறித்து நாங்கள் சிந்திக்க தேவையில்லை. நான் இந்த இடத்துல நான் செய்ய வேண்டிய காரியம் எனக்கு மறந்து போகிறது. ஆக நீங்கள் மீண்டும் அதை நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நான் யாரை நம்புவது? இந்த காரியத்தை நான் எவ்வாறாக பார்க்கிறேன்? இந்த 300 பேருடைய கவனம் எங்க இருந்தது? அவருடைய தேவையை குறித்து அவர்கள் கவனம் செலுத்தாமல், எங்களுக்கு ஒரு காரியம் கிடைக்காவிட்டால் அது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்காது. நீங்கள் இந்த இடத்துல தண்ணீரை மட்டும் பெற்றுக்கொள்வதா உங்களுடைய நோக்கம்? இல்லாவிட்டால் முன்பதாய் போய் யுத்தம் செய்து வெற்றி கொள்வதா? தேவனுடைய வார்த்தையை கொண்டு சென்று அங்கே தேவனுடைய பங்காளர்களாய் இருக்க விரும்புகிறோமா? நாங்கள் சாதாரண தண்ணீராக்காக காத்திருக்கிறவர்களாய் இராமல், நாங்கள் போதுமான தண்ணீர் இல்லாததினால் நாங்கள் குற்றம் கூறுகிறோமா, குறை சொல்கிறோமா? அந்த தண்ணீர் உங்களுக்கு பணமா இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த தண்ணீரானது ஒரு பொருளாதாரமாகவோ பணமாகவோ கூட இருக்கலாம். ஆனால் அவைகள் எங்களுக்கு தேவையா இருந்தாலும், ஆனால் எனக்கு முன்னோக்கி போவதற்கு இது தேவையா என்று பார்க்க வேண்டும். ஆகவே இது நிமித்தம் இறுகி போய் எனக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லி குறை சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை. தேவன் நம்மை அழைத்த நோக்கம், தேவன் கூறுகிறார், நான் தண்ணீர் கொடுப்பதை அல்ல, உன்னை ஒரு பயணத்துக்கு அழைத்து செல்ல நான் அழைத்திருக்கிறேன். ஆகவே நாங்கள் எங்களுடைய தேவைகள் மேல் எங்களை கவனத்தை செலுத்தினால் எங்களுடைய இலக்கை நாங்கள் தவற விட்டுருவோம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நான் எதற்காக குழப்பம் அடைகிறேன்? எனக்கு எதை நிமித்தம் நான் துக்கப்படுகிறேன்? அந்த உறுதிப்பாடு எனக்கு பணம் இல்லாத நேரத்திலும், எனக்கு அகௌரியம் எனக்கு நடைபெறும் பொழுதும் கூட, அப்படி என்றால் நான் அதில் சார்ந்ததில்லை, அதுதான் என்னுடைய தண்ணீராய் மாறிவிடும். நான் அந்த பிரச்சனையிலேயே என்னுடைய மனதை செலுத்தினால் அதுதான் என்னுடைய தண்ணீராய் மாறிவிடும். நான் எதையும் குறித்து யோசிக்க போறேன். தேவனுடைய வேலையை கூட நான் தள்ளி போட்டு விடுவேன். நீங்கள் உங்களுடைய தண்ணீரை மாத்திரமே நீங்கள் பார்ப்பீர்கள். ஆகவே இதுதான் எங்களை இடைநிறுத்த பார்க்கிறது. ஆக இன்று தண்ணீர் உங்களை நிறுத்துவதில்லை, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற சூழல் உங்களை நிறுத்த பார்க்கிறது. இன்றைக்கு உங்களை தடை செய்கிற தண்ணீர் எது? இங்க இருக்கிற அனைவரும் நீங்கள் வார்த்தை கேட்கிறது போலவே நீங்கள் அந்த 300 பேருக்குரிய அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று நான் நம்புகிறேன். தேவன் நமக்கு தண்ணீரை கொடுப்பதற்கு நம்மை நிறுத்தினால் ஒழிய, ஆனால் தண்ணீர் நிமித்தம் நாங்கள் நிற்கக்கூடாது. நாங்கள் யுத்தத்துக்காக எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை இலகுவானது அல்ல. நான் இதை வித்தியாசமாக உங்களுக்கு இதை விவரிக்கின்றேன். உதாரணமாக
கடந்த இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இந்த பூமியில கிடையாது. நீங்கள் ஒரு ட்ரில்லியனா இல்லாவிட்டால் நீங்கள் ஏழ்மையானவனா என்பது அல்ல. உங்களுடைய வாழ்க்கை எதுவா இருந்தால் நீங்கள் என்னோடு ஒத்துப்போவீர்களா என்றால், எங்களுக்கு இன்னொரு வாழ்க்கைக்கு மேல் வாழ்க்கை அல்ல. இவையெல்லாம் விழுந்து போயிருக்கிறபடியினால் மரணம் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் மரணம் எங்களுடைய பயணத்தை தடுக்க முடிக்கூடாது. நாங்கள் அது 300 பேரில் ஒருவராய் இருந்தால் மரணம் நம்மை தடுக்க முடியாது. தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் எங்களுக்கு. கிதியோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருந்தது. அவன் தேவன் நோக்கி ஜெபிக்கிற சந்தர்ப்பத்தில் அவனுடைய சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். இப்பொழுது 32,000 பேர் இருந்தோம். இப்பொழுது 22,000 பேர் வீட்டுக்கு போய்விட்டார்கள். இப்பொழுது 10,000 இருந்தார்கள். 10,000 இப்பொழுது இன்னும் கொஞ்சம் பேர் குறைக்கப்பட்டார்கள். 30 பேரை என்னாலே கொல்ல முடியுமா? 30 பேரை கொன்று ஒருவரை கொல்ல முடியாவிட்டால் என்ன நேரிடும்? ஆனால் இவை எல்லாரையும் அனுப்பி தேவன் சொல்லுகிறார் 300 பேர் போதும் என்று சொல்லி. அங்கே சத்துருக்கள் மீதியர் அல்ல, நீங்கள் தான் சத்துருவாய் காணப்படுகிறீர்கள். ஏன்? எங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாங்கள் கைவிடும் பொழுது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாமல் போய்விடுகிறோம். நாங்கள் எங்களுடைய யுத்தத்தை நாங்கள் பார்ப்பதில்லை. ஏன்? யுத்தம் செய்கிறவர் தேவன். இப்பொழுது அதற்கு ஒரு பதில் இருக்கிறது. அவர் யுத்தத்தை முடித்திருக்கிறார். அவருக்கு தெரியும் யாரு கூடாக தனக்கு வெற்றியை கொண்டு வர வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அந்த 300 பேருக்கூடாக எனக்கு யுத்தத்தை வெற்றி கொள்ள முடியும் என்று தேவனுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் அந்த யுத்தத்துக்காக நீங்கள் போராட தேவையில்லை. நீங்கள் யாருக்காக நீங்கள் முன் வந்திருக்கிறீர்கள்? தேவனுடைய உற்சாகத்தை குறித்து கிதியோன் அவனுடைய விசுவாசத்தை மாற்றும் வரைக்கும் தேவன் கிதியோனை அழைக்கும் போது என்ன சொன்னார்? நீ பராக்கிரமசாலி என்று சொன்னார். நீ என்னை பின்பற்றினால் உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னார். ஆனால் 300 பேர் மனிதர்களை கொண்டு விசுவாசத்தில் இருக்கிற 10 பேரை கொண்டும் தேவனுக்கு செய்ய முடியும். ஆகவேதான் அதுதான் தேவனுடைய முறை. தேவன் தேடுவது விசுவாசிக்கிற உங்களை தான் தேடுகிறார். யுத்தம் பிரச்சனை அல்ல. தேவனுடைய யுத்தம் சம்பந்தமாக எங்கள் காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் தேவன் இலகுவாக கிதியோனுக்கு காண்பிக்கிறார். தேவன் கிதியோனுக்கு எதை சொல்ல விரும்புகிறார்? அங்கே 9வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அன்று ராத்திரை கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். பாருங்கள், மீண்டும் பாருங்கள். தேவன் ஜெயத்தை உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஜெயத்தை உறுதிப்படுத்துகிறார். நான் அதை உன் கையிலே ஒப்புவித்தேன். இப்போதும் கிதியோன் சொல்லுகிறான், இந்த விழுந்து போன மனிதன் என்று தேவனுக்கு தெரியும். 1,35,000 பேரோடு 300 பேர் போய் யுத்தம் செய்ய நேரிடுகிறது. நீங்கள் கிதியோன இருந்தால் உங்களுக்கு அன்று ராத்திரி உங்களுக்கு நித்திரை போவாது. நான் நம்புகிறேன் உங்களுக்கு நித்திரை போவா. நான் என்றால் அன்று ராத்திரி ஓடி இருப்பேன். என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியாது. 10வது 11வது வசனங்கள், போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையினிடத்திற்கு போக உன் கைகளை திறப்படும் என்றான். அப்பொழுது அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னிலையிலே ஜாமம் காக்கிறவர்களிடம் மட்டும் போனார்கள். தேவன் எங்களுடைய பலவீனத்தை அறிகிறார். தேவன் சொல்ல, நீ இறங்கி போ. நான் சொல்லுவதற்கு நான் அதற்கு செவிமடுத்து நீங்கள் பலனடைய போகிறீர்கள். இப்பொழுது இறங்கி போ. தன்னுடைய சேர்ந்த அங்கே என்ன சொல்கிறார்? போக சொல்லுகிறார். வேலைக்காரனை பூராவும் அங்கே அனுப்புகிறார். தேவன் படிப்படியாக அங்கே கொண்டு செல்கிறார். இதுதான் முறை.
ஆகவே தயவு செய்து நீங்கள் நீங்கள் அனுபவிக்கிற காரியங்களை குறித்து பாருங்கள். தேவன் நம்மை கொண்டு செல்கிற முறையை தேவன் எங்களை படிப்படியாக கொண்டு சென்று எங்களை மீண்டும் திரும்பி பார்க்க கூறுகிறார். நீங்கள் எவ்வளவு தூரம் வந்தீர்கள்? நாங்கள் வந்திருக்கிற இந்த தூரத்தை திரும்பி பார்க்கும்படி சொல்கிறார். அங்கே 12வது 13வது 14வது வசனம், மீதியானியரும் அமிலேக்கியரும் சகல கிழக்கத்து புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல் திரளாயிருந்தார்கள். ஒரு பக்கம் பார்க்கிறோம், அவர்கள் அங்கே பார்க்கிறோம், ராத்திரி அங்கே எல்லா இடங்களிலும் படுத்திருக்கிறார்கள், திரளாய் கிடக்கிறதை பார்க்கிறோம். எபிரேய பாஷையிலே அங்கே சொல்கிறது, அவர்கள் இடிந்து விழுந்தார்கள், தாழ்ந்து விழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவன் அவர்களை அங்கே கீழ்ப்பகுதியில் போய் பார்த்து கொண்டிருக்கும்படி சொன்னார். கிதியோனுடைய கண்களிலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறதை பார்த்து கொண்டிருக்கும்படி சொல்லுகிறார். அவனுக்கு கூறுகிறார், தேவன் அவனுடைய கண்களுக்கு முன்பதாக அங்கே வெற்றியை தரப்போகிறார். அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் விழுந்து திரளாயிருந்தார்கள். 1,35,000 பேர் கொண்ட ஒரு இராணுவம் அங்கே காணப்படுகிறார். அங்கே அமிலேக்கியருடைய எல்லா ஜனமும் அவர்கள் மரித்து போகிறார்கள். அவர்கள் வெட்டுக்கிளியை போல அவர்கள் திரளாய் கடந்தார்கள். அப்பொழுது கிதியோன் பார்க்கும்போது, கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டியிருந்த ஒரு வட்கோதுமை எப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அங்கே பார்க்கிறோம், அது பெரிய ஒரு அழிவை அந்த இடத்துல கொண்டு வருகிறது. இது பெரிய ஒரு ஆச்சரியமான கதையா இருக்கிறது. ஒரு பான் ஒரு பெரிய ஒரு இராணுவ சேனை படையே கவிழ்த்து போட்டது என்று அங்கே பார்க்கிறோம். கூடாரம் வந்து விழுந்து தள்ளி கவிழ்த்து போடும் மட்டது. இஸ்ரவேல் மனிதர்கள், அதாவது கிதியோனுடைய பட்டத்தை பார்க்கிலும் இங்கே பார்க்கிறோம், தேவன் கிதியோனுக்கு அவனுடைய முழு கூடாரத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். நீங்கள் கிதியோன் என்றால் இந்த கனவை பார்க்கும்போது, இந்த கனவுக்கால் 2 பேரையும், இது உண்மையல்ல, இது கனவு, இது மனிதர்கள் கண்ட கனவு. இதை அவனுடைய நண்பன் அதனை அர்த்த விளக்கம் கொடுக்கிறான். இதுல ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கும்படியாக அந்த கனவானது, அது உறுதிப்படாவிட்டாலும் அதனுடைய அடையாளம், அதனுடைய உருவகம் தேவன் பேசுகிற ஒரு முறையாய் காணப்படுகிறது. அது கிதியோனுக்கு பேசப்படுகிற ஒரு காரியம், அது தேவன் கிதியோனுக்கு பேசுகிற காரியம். கிதியோனுக்கு இந்த காரியம், இந்த கிதியோனுக்கு குறித்து இவர்களுக்கு எப்படி தெரிந்தது? அவர்கள் இப்பொழுதும் கூட கிதியோனுக்கு பயந்து இருக்கிறார்கள். கிதியோனை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அது எப்படி அவர்கள் கேள்விப்பட்டார்கள்? கிதியோன் பாகாலுடைய பலிப்பிடங்களை, அஸ்ரோத்துடைய பாதாளை பலிப்பிடங்களை உடைத்ததை கேள்விப்பட்டிருக்கிறார். அப்பொழுது கேட்டால், இவன் யார்? ஆகவே இந்த கிதியோன் இப்பொழுது பிரபலியமாய் இருக்கிறான் இந்த காலத்தில். ஆக இந்த சேனை கிதியோன் என்று யார் என்று கேட்கும் பொழுது அவர்கள் பயப்படுகிறார்கள். தேவன் அவனை சோதிக்கிறதை அடுத்த பக்கம்
அவனுடைய எதிரிகளை பயமுறுத்துகிறதை பார்க்கிறோம். அதே போன்று தேவன் இவ்வாறாக செய்வதற்கு காரணம் இருந்தது. கிதியோன் பாகாலுடைய அஸ்ரோத்துடைய பலிபீடத்தை அழித்த போது அந்த மனிதர்கள் இவனை குறித்து அறிந்து கொண்டார்கள். அதன் பிறகு அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். என்னுடைய பேரு எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கிறான். நீ பாகாலுடைய அஸ்ரோத்துடைய பலிபீடங்களை நீ அழித்தது நிமித்தம் நீ உண்மை அறிந்திருக்கிறோம். ஆக தேவன் கிதியோனுக்கூடாக செயல்படுகிற விதத்தை பார்க்கிறோம். தேவன் மனிதனோடு செயல்படுகிற விதத்தை இதில் பார்க்கிறோம். அவனுடைய விசுவாசத்தை கட்டியெழுப்புவது மாத்திரமல்ல, அவன் இயேசு கிறிஸ்துடைய கதாபாத்திரமாக மாறுகிறான். யோவான் 6வது அதிகாரத்திலே 52வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ரொட்டியை குறித்து சொல்லப்படுது. இயேசு சொல்கிறார், வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். ஒருவன் இதை உட்கொள்ளும் பொழுது அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லுது. ஒருவன் இதை உட்கொள்ளாதவனுக்கு அவனுக்கும் எனக்கும் பங்கு இல்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துதான் இந்த உலகத்துக்கு உருண்டு வந்ததான ஜீவனுள்ள ரொட்டி. உண்மையாக கிதியோன் அந்த அப்பத்தை அவன் அர்த்த விளக்கம் படுத்துகிறான். அங்கே தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறான். கிதியோன் உயிரோடு எழும்பவில்லை, ஆனால் கிதியோனை அடையாளப்படுத்தும் வண்ணமாக அங்கே சரித்திரம் செயல்பட்டது. சிலவேளை தேவன் எங்களை சோதித்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு செய்ய முடியாத காரியங்களை செய்வதற்கு எங்களை ஊக்குவிப்பார். படிப்படியாக நாம் அதை பின்பற்றும் பொழுது தேவன் எங்களை எக்காலத்தை ஊதுகிற செய்தியாளனாக, பணிவிடைக்காரனாக மாற்றுவார். எங்களை வெற்றியாளனாக மாற்றுவார். முடியாததை செய்து முடிக்க எங்களை பயிற்றுவிப்பார். தேவன் எல்லா ஜாதியினருக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய செய்தியை அறிவிப்பதற்கு அதற்கு நம்மை பயன்படுத்துவாராக. எம்மால் முடியும் என்றால் கிதியோனை போல மாறுவதற்கு. கிதியோனை போல எங்களுக்குள் பயத்தின் விசுவாசம் இல்லாமல் நாங்கள் பார்த்தோம். ஆனால் தேவன் அவனை பிடித்துக் கொண்டார். அவனுடைய விசுவாசத்தை வளர்ச்சி செய்வதற்கு கிரியை செய்தார். நாங்களும் முழுமையானவர்கள் அல்ல. நாங்களும் தேவனோடு நாங்கள் இருக்கும் போது எங்களுக்கு உறுதிப்பாடு தேவை. ஆனால் நாங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவன் எங்களுக்கு வழிகாட்டுவார். நாங்கள் வளருவதற்கு அவர் இடமளிப்பார். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியம். நாங்கள் தேவனுக்கு இதை கூறி நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கிதியோனை போன்ற சுபாவம் உள்ளவர்கள். நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தில் பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தில் விழுந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை குறை சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே, பெரிய படை வீரனாக எங்களை ஏற்படுத்தி ஆண்டவரே, எங்களை கடைசி நாட்களே எக்காலத்தை ஊதுகிறவர்களாக, ஆண்டவரை வெற்றி அறிவிக்கிறவர்களாக, ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிதாவே, உமக்கூடாக நாங்கள் தரித்திருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுக்கு அங்கும் இங்கும் தடுமாறு எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சுபாவம், எங்களுடைய ஊழியம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிதாவே, எங்களுடைய விசுவாசத்தை தொடர்ந்து உண்மையிலே வைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, எங்களை படிப்படியாக நீர் எங்களை அழைத்துச் சென்று ஆண்டவரே சுற்றி பார்த்து அந்த ஆச்சரியமான காரியம் நடைபெறும் வரைக்கும் நீர் எங்களை அதற்கு பயிற்றுவிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உமக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அநேக நேரத்தில் நாங்கள் உம்முடைய கிருபைக்குள் தங்கியிருக்கும்படி உம்முடைய நோக்கத்துக்காக எங்களை பாய்விக்க வேண்டும் என்று சொல்லி அநேக மனிதர்களுக்கு முக்கியப்படுகிற பயன்படுத்த வேண்டிய காரியத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். அந்த வார்த்தையில் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்.